வெல்கம் டு மலைமேடி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன செய்ய போறோம்னா கிரில் சிக்கன் தான் செய்ய போறோம். அதுக்கு வந்து 2 கோழி வந்து வாங்கிட்டோம். அதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம பாத்துக்கலாம். சிக்கன் தடவை சிக்கன் 65 மசாலா, தயிர், பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், முட்டை, மைனஸ் ஸ்டீல் ஷீட்டுங்க. இது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோழி மேலே தான் சுற்றி செய்வோம். அதுதான் இந்த ஸ்டீல் ஷீட்டு. கடப்பேற எதுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளம் தோண்டி நம்ம கோழியை தான் புதைக்க போகிறோம். வா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் செய்யலாம். நம்ம இன்னைக்கு மலையில் தான் போய் சமைக்க போகிறோம் சிக்கனை. அங்கே தண்ணியில் ஆற்றினா நம்ம இங்கேயே கழுவி எடுத்துன்னு போயிடலாம் சிக்கனை. சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போகலாம். Hi friends, leg piece friends, leg piece. பாத்தீங்கன்னா உகாத்துக்கு நம்ம பாய் தாட்டு வந்துக்கிறோம். இந்த இடத்த கிளீன் பண்ணோம். ஏய் வந்து எடுத்து கொத்துங்க தனியாக உட்காந்து அதே மாதிரி ஒத்தத்துலாம் இங்கே மசாலா ஊற வைக்கிறது. நம்ம இங்கே கோடு போட்டுக்கலாம் சிக்கன் மேலே. ஓட்டை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க சூப்பராகிடுச்சு. இன்னொரு கோயம் அதுமாரி கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சட்டையை கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே சூப்பராக கட் பண்ணியாச்சு. வாங்க இப்போ நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணலாம். வந்து சிக்கன் 65 மசாலா, ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடர் போட்டுக்கலாம், பெப்பர், தயிர் கொஞ்சம், ரெண்டு முட்டை, இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் மறந்துட்டோம், அதனால இப்போ தான் எடுத்து போட்டோம். இப்போ நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம கோழி மேலே எல்லா மசாலாவும் தடவலாம். ஒரு கோயை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதேமாரி இன்னொரு கோயை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரில்லு பண்ணது நம்ம பள்ளம் தோண்டிக்கலாம். நம்ம இந்த பள்ளத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வைக்க போகிறோம் கிரில்லை. பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்காக கஷ்டப்படுறாரு பாவம் மனுஷன். மண்ணெல்லாம் அள்ளி போட்டுனுக்கிறாரு. அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிச்சு. இப்போ நம்ம இந்த வாழை இலையில எடுத்து வைக்கலாம். மசாலா இருக்கிற மசாலா அப்படியே கொஞ்சம் மேலே ஊற்றி விட்டுக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை அப்படியே நல்லா மடிச்சிக்கலாம். கோழி வெளில வராத அளவுக்கு மடிச்சிக்கலாம் நல்லா. இது நம்ம அப்படியே கொஞ்சம் கட்டிக்கலாம். வாழையில் வச்சு நல்லா சிக்கன் நல்லா கட்டியாச்சு. இப்போ இது மேலே தான் நம்ம இந்த சில்வர் சீட்டை வந்து சுத்த போகிறோம். நல்லா ஃபுல்லாக டைட்டாக சுற்றிடலாம் சில்வர் சீட்டை. நம்ம சில்வர் சீட்டை பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் மேலே நல்லா சுற்றியாச்சு.
இதே மாதிரி வந்து நம்ம இன்னொரு சிக்கன் மேலே சுற்றிக்கலாம். இது வந்து இதா ரெண்டு சிக்கனை பார்த்தீங்கன்னா இப்போ பார்சல் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இது மேலே தான் நம்ம களிமண்ணை போட்டு வேக வைக்க போகிறோம். மண் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து சிக்கன் மேலே அப்ளை பண்ணலாம். மண் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வைக்கலாம். சிக்கனை வச்சு மிச்சாச்சு. இது அப்புறம் வந்து நம்ம நெருப்பு வச்சு கரெக்டாக வேக வைக்க வேண்டிய வேலை தான். அடுப்பு பற்ற வச்சு 1 மணி நேரம் ஆச்சு. வெந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். ஃபாலோ பண்ணி நான் என்ன கொடுக்க மாட்டேன். கிரில்லேருந்து சூப்பராக வாசனைலாம் வருது. ஓப்பன் பண்ணலாம். வாசனை சூப்பராக வருது. முதல் டைம் ட்ரை பண்ணிக்கிறேன் இதுமாரி. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இந்த ஸ்மெல்லு பாருங்க, அற்புதமாக வந்துக்குது. கிரில் சிக்கனு லெக்லாம் பாருங்க. அதேமாரி இப்போ நம்ம இன்னொரு கிரில்லையும் எடுத்துக்கலாம். காய்ஸ் எப்படி வந்துக்குது பாருங்க. நான் நினச்சி கூட பார்க்கல இப்படிவே வந்துட்டு பயங்கரமாக இருந்துக்குது. இதை நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.
அட்டகாசமாக இருக்குது டேஸ்ட்டு. டேஸ்ட் ரியலாக பார்த்தா இது ஒரு வேறு டேஸ்ட்டில் இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதா சரி இதா மஜாவாக இருக்கிற டேஸ்ட்டு.